நீங்க மைக்கேல் மதன் எடுத்தீங்கன்னா 4 பேரும் 4 வயசு. சாரி ஜென்டில்மேன், சாரி டு barge in like on your meeting like this. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கள்ள நோட்டு அடிச்சா போலீஸ் தான் வர்றேன் அப்படின்னு இவ்வளோ பேஸ்ல பேசுறாரு. அப்புறம் பார்த்தா 1000 சாமான் வாங்கிட்டு எடுத்து புளிப்புட்டாயா அப்படின்னு இப்ப இவ்வளோ விஷயங்கள் வந்துல இதுல பெரிய தமாஷா 3 பேருக்கும் பெரிய உருவ வேற்றுமை கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாரும் நீஸ் எடுத்துட்டாங்க, வெறும் குரல் தான். ஆமா, ஓகேவா? சோ அப்ப அவர் இந்த கிராஃப்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா அந்த படத்தை புல் ஆஃப் பண்ணிருக்க முடியும். இன்ன வரைக்கும் கிளாசிக் அது. கரெக்ட். மைக்கேல் மதன காமராஜன் 1990களில் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அவரோட டைரக்ஷனில் கமல் சார் அவரோட பர்ஃபார்மன்ஸில் ரிலீஸ் ஆன படம். இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் அதுக்கு முந்தின வருஷத்தில் தான் அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆணுச்சு. அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இவங்க 2 பேரும் ஒன்றா ஜாயின் ஆன படம் தான் மைக்கேல் மதன காமராஜன். இந்த படமும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆணுச்சு. இந்த படத்தில் கமல் சார் 4 டிஃப்ரெண்ட் ரோல்ஸை செமையாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்துக்கு கமல் சாரும் கிரேசி மோகன் சாரும் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் கிரேசி மோகன் அவரோட டயலாக்ஸு. இந்த படம் 90களில் ரிலீஸ் ஆகி 175 நாளுக்கு மேலே ஓடி சில்வர் ஜூப்ளி ஆன படம் மைக்கேல் மதன காமராஜன். இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.